பெரியாரை அவதூறாக பேசி சீமான் பெரிய தலைவராக முயற்சிப்பதாகவும் சூரியனை பார்த்து நாய் குரைத்தால் சூரியனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழக ஆளுநரும் இன்னொரு சீமானாக இருப்பதாகவும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். அதை இப்போது பார்க்கலாம். பெரியாரை பற்றி இழிவாக பேசுவது என்பது ஒன்றும் புதிது கிடையாது. தேசியமான் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினார், கட்சி தொடங்குற பொழுது என்ன பேசினாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவரை போல் உலக உத்தமர் உலகத்தில் வேறு எவரும் கிடையாதுன்னு பொழுது பேசினது அவர் தான். இன்னும் சொல்ல போனால் திக தலைவர் ஆசிரியர் வீரமணியை காட்டிலும் அதிகமாக புகழ்ந்து பேசியவர் சகோதரர் சீமான் தான். இன்றைக்கி அவர் சேர்ந்த இடத்திற்கு ஏற்ப பேசுகிறார். அதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. சீமானை பொறுத்த மட்டும் பெரியார் மண்ணாகவும் தெரியலாம், சாணியாகவும் தெரியலாம், இன்னும் அதை விட இன்னும் மோசமாக கூட அவர் சொல்லலாம். அது அவர் விருப்பம். அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அவருக்கு போய் பதில் சொல்லி அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதை பேசுவதன் மூலமாக தான் ஒரு பெரிய தலைவராக ஆகணும்னு விரும்புகிறாரு. நீங்களும் அதையே கேட்டு ஒரு பெரிய மனுஷன் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, ரொம்ப சிம்பிள் பழமொழி தான், சொல்கிறேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சூரியனை பார்த்து நான் குலைச்சதுன்னா சூரியனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. திருவள்ளுவரை இவர் காவிச்சாயம் பூசி எங்கேயோ ஒரு பக்கம் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது அவரை பற்றி. அவர் ஒரு சீமான், அவ்வளவுதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை.